அது மூக்குள்ள தண்ணி ஒழுகுது, கை வேற விரைக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்ளே போய் வாய் வேற குறைய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு போய் இங்கேயும் போட்டுக்கலாம், டாக்ஸியில் போய்க்கலாங்க, முடியலைங்க. இதனால் சடனாக -20 வந்தோம், பாடி ஏற்றுக்க மாட்டேங்குது, தடுமாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இருந்தால் ஓகே. சரி உள்ளே போயிட்டாலும் முடிச்சு பேசுகிறேன், ஓகேவா? ஐயோ இப்படி இருக்கே, போக போக எப்படி தாங்க போகிறோமோ. போட்டாச்சுங்க, நெட்டு போட்டாச்சு, 4G வந்துருச்சு. வேணான்னு சொல்லிட்டு போனோம், அதே டெலிவரி பண்ணிட்டோம். 5000 10G கொடுத்து மொத்தம் இந்தியன் மணிக்கு 1000 ரூபாய்க்கு பண்ணியாச்சு. எல்லாம் எடுத்து போட்டேன். எப்படி ஆகி போச்சு பாருங்க, எனக்கு ஒரே நாள் நம்ம தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு இந்த வெதரு. ஸோ வந்து -18 இருக்குது இப்போது. அப்போ மணி 7:40, இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது கரெக்டாக ட்ரெயினுக்கு. நான் பார்க்குறேன் என்ன பண்ணலான்னு. ஏன்னா எந்த இடத்துல பஸ் நிற்குதுன்னு தெரில. போக முடிஞ்சால் போகலாம், இல்லைனா நம்ம வந்து டாக்ஸிலே போயிடலாங்க. இந்த ஒரு தடவை வேறு வழி இல்லை, நம்ம கொள்கையிலேருந்து நம்ம வழி விட்டு தான் ஆகணும், முடியல என்னால். ஓகேவா? நடந்தே போயிடுவாங்க. இது போட்டேன், மேப் பார்த்தேன், ஏண்டெக்ஸ் மேப்புங்க. நான் கூகுள் மேப்லாம் இங்கே பெருசாக ஒர்க் ஆகாது. நடந்து போனால் 6 நிமிஷத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த 92 பிடிச்சோம்னா 30 மினிட்ஸில் போயிடலாம் இதுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ நெட் இருக்கங்காட்டி பிரச்சனை இல்லை, கரெக்ட் லொக்கேஷனுக்கு போய் பஸ் ஏறிடலாம். போகலாமா? இப்போ மெயினாக காற்றடிச்சா தான் பயங்கரமாக அப்படியே வெட்டுது. கரெக்டாக போய் வந்து பஸ் ஏற்றணும் வைங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸ்டேஷன்லேயே பஸ் ஸ்டாப் கிடையாது, அங்கேருந்து மறுபடியும் ஒரு நடக்கணும். பட் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஐயோ வழுக்குது, பிரச்சனைனா இப்போ ஐஸ்லாம் ஐட்டாக உருகி வழுக்குது. சரி அப்படியே பார்த்து பொறுமையாக நடக்கிறேன். இவ்வளவு கோல்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்பிட்டி வேலி, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கூட இருக்க சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் தான் வந்து -15 பார்த்தது. அது நைட்டில்